சாமலாபுரத்தில் தனியார் பள்ளியில் நிர்வாக பிரச்சினை, கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் சாலை மறியல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சாமலாபுரம் அருகே தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளி அறங்காவலர் குழு செயலாளரான ராமமூர்த்தி என்பவர் பள்ளி நிர்வாகத்தை நடத்தி வருகின்றார். அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக இருந்த செந்தில்குமார் மற்றும் சில உறுப்பினர்களை சில மாதங்களுக்கு முன்பு குழுவில் இருந்து நீக்கியுள்ளனர். நீக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கு வந்த செந்தில்குமார் தரப்பினர் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்துவிட்டதாகவும், இனிமேல் பள்ளி நிர்வாகத்தை தாங்கள் நடத்தப் போவதாகவும் பள்ளியை விட்டு ராமமூர்த்தியை வெளியேறுமாறும் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மங்கலம் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் தரப்பினர் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரு தரப்புக்கும் இடையே நடைபெறும் பிரச்சினையால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி தாளாளர் ராமமூர்த்தியை வெளியேற வேண்டாம் என கூறி மாணவர்களும் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னும் சில நாட்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நெருங்கும் சூழ்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை மாற்றினால் மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகும். எனவே பள்ளி நிர்வாகத்தை மாற்ற வேண்டாம் என்று கூறி பெற்றோர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார், மங்கலம் போலீசார் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தேர்வு நெருங்கி வரும் சூழ்நிலையில் பள்ளி நிர்வாகம் மாறினால் ஆசிரியர்கள் மாற்றப்படுவார்கள். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் சூழ்நிலை உருவாகும் என பெற்றோர்களும் மாணவர்களும் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். என் பேர் ராமமூர்த்திங்க. லிட்ரஸி மிஷன் பள்ளியினுடைய தாளாளர். 1994 இது என் தலைமையில் ஆரம்பிச்சது. எங்க அம்மா பேர்ல பொன்னி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இதுல என் பள்ளி நடந்துட்டு இருக்குது. 3000 பேர் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸ், 50 ஸ்டாஃப் இருக்காங்க. பள்ளி ரொம்ப நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. 2019 மாநில அளவில் முதலிடம் பெற்ற பள்ளி. இந்த ஆண்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பள்ளி, ஸ்டேட்ல 3rd ரேங்க் வாங்க நல்லா போயிட்டு இருக்கிற பள்ளி. ரொம்ப டெடிகேட்டடான டீச்சர்ஸ் வச்சு மிக கம்மியான ஃபீஸ்ல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நடந்துட்டு இருக்கிற இந்த ஸ்கூலு. இதுல இந்த ட்ரஸ்ட்ல அவங்களுடைய ட்ரஸ்டிஷிப்பா செல்வகுமார்ங்கிறவருக்கு வித்திருக்காங்க. அவர் தான் செல்வகுமார்ங்கிறவருக்கு வித்து காசு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அவரையும் ஏமாத்திட்டு மறுபடியும் ஏதோ கல்லூரிக்கு விற்கிறதாக பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தகவல் நேற்று ப்ரொடெஸ்ட் பண்ணி வந்தாங்க. நாங்க கேஸ்ல அவன் ஆர்டர் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. அப்ப எந்த ஆர்டரும் அவர் வாங்கல. இல்லாததை மறுத்து இங்க குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு கல்விக்கு இடைஞ்சல் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதை தெரிஞ்சு இப்ப டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களாக இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்ட்டு என்னை எந்த காரணத்துக்கு நீங்க போகாதீங்க, நீங்க இருந்தா தான் அந்த பள்ளி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். நேற்று காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க. அது வந்ததுல டிஎஸ்பி கொஞ்சம் கடினமா பேசுறாரு, உரிமையில திட்டுறாரு. அது ஏன் திட்டுறாரு எனக்கு தெரியல. ரொம்ப சங்கட்டமா இருக்குது. ஒரு பொறுப்பான அதிகாரி உரிமையில திட்டுறதும் இது பண்றதுங்கிறது மிக மிக எனக்கு ஒரு பெரிய, அதாவது ஷாக்கிங்கா இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் போராட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. மற்றபடிக்கு எங்க பள்ளியை பத்தி நீங்களும் கேட்டு பாருங்க. இந்த பகுதியிலேயே இருக்கிற ஒரு அருமையான பள்ளி. குழந்தைகளும் சரி அவ்வளவு கண்ணும் கருத்துமா நாங்க பாத்துக்கிறோம். 8 இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கிளாஸஸ்ங்க எடுத்து ரொம்ப நல்லா இருக்கிற பள்ளியை இடைஞ்சல் பண்ணி இதனுடைய நல்ல பேரை வச்சு இதுல ஆதாயம் தேடணும்னுங்கிற நோக்கத்துல இவர்கிட்ட 3,20,00,000 ரூபாய் மாதிரி செந்தில்குமார்ங்கிறவர் வாங்கிட்டு இவரையும் ஏமாத்திட்டு இவர் பணம் கொடுத்த போது எங்க எல்லாத்துக்கு முன்னாலேயே நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் உள்ள இந்த பிரச்சனையெல்லாம் மற்ற ஆளுகளை கூப்பிட்டு தூண்டி மீண்டும் இவரையும் ஏமாத்தி அவரோட பங்கு மறுபடியும் 4-5 கோடிக்கு விற்கணுங்கிறதுக்காகத்தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த காரணத்துக்கு இந்த பள்ளிக்கு விலை போக நாங்க விடமாட்டோம். இத்தனை குழந்தைகளும் நல்லபடியா எப்படி பார்த்துருக்கிறோமோ அதே பேர் நாங்க பாத்துக்குவோம். எங்களுக்கு இவங்க இடைஞ்சல் கொடுக்காம இருந்தா அது ஒண்ணு மட்டும் போதும். சுரேஷ்ங்க, காங்கிமலையம் வில்லேஜ்ங்க என்னுடைய ஊரு. நான் பக்கத்துல இருக்கிறேன். லிட்ரஸி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. பையன் 12th படிக்கிறான். இங்க டெய்லியுமே இந்த ஷேர் ஹோல்டர் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு முழுசா தெரியல. ஆனா எனக்கு தீர்ப்பாயிடுச்சு, உனக்கு தீர்ப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டி அவங்க டெய்லியுமே ரகலை பண்றாங்க. ஒன்னும் குழந்தைக்கு 12th எக்ஸாம்ங்கிறது 30 நாள் இருக்குதுங்க. அந்த 30 நாள்ல இவங்க இந்த மாதிரி நேத்தும் பண்ணிருக்காங்க, இன்னைக்கும் ரகலை பண்றாங்க, நாளைக்கும் ரகலை பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
குழந்தைகளை நம்பித்தான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தறித்தொழில் தான் செய்யறாங்க. இந்த தறித்தொழில் செய்யறது வந்து தறித்தொழில் ரொம்ப பாழா போய் குழந்தைகளை நம்பியே இருக்கிறோம். தொழில் எல்லாம் இன்னைக்கு கிடையாது, யாருக்குமே தொழிலே இல்லை. தறித்தொழில்ங்கிறது வந்து முழுமையாவே இல்லை. ஆனா இந்த நிலைமையில நாங்க வந்துட்டு குழந்தைகளை நம்பித்தான் இருக்கிறோம். குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற இதுல இருக்கும்போது ஒரு 30 நாள் தான் இருக்குது. நாங்க 30 நாள்ல வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பிரச்சனை பண்ணுனா, 4 நாளைக்கு இந்த பிரச்சனை பண்ணுனா அந்த குழந்தைய கண்டிப்பா படிக்கவே படிக்காது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு ஏதோ தெளிவான தீர்வு, குழந்தைகளுக்கு படிப்பு தராம குழந்தைகளுடைய வாழ்வை எடுக்காமல் நல்ல ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத நான் இந்த போராட்டமா நடத்துறேன். அவ்வளவுதான். அதான் படிப்பை கெடுக்கிறாங்க. படிப்பை கெடுக்கும்போது யாருனாக்கா நிர்வாகம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது வந்து எங்களுக்கு தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பு யாருக்கும் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அவங்க எங்களுக்கு தீர்ப்பாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதான் வந்து அவங்கதான் வந்து மேனேஜ்மெண்ட்ல அவங்க பேசி முடிவு பண்ணி போட்டு. ஆனா குழந்தைகளோட படிப்பை கெடுக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதே பிரச்சனை நடந்து செந்தில் அப்படிங்கிறது வந்துதான் இது ஷேர் ஹோல்டர். அவருமே வித்துட்டாராம ஒருத்தருக்கு. அது எங்களுக்கு கரெக்டான விஷயம் தெரியல. அவரோட ஷேரையும் வித்துட்டாரு. ஆனா வித்ததுக்கு அப்புறம் வந்து இங்க ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல எங்க குழந்தைகளோட பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுதான் எங்களோட போராட்டம். இந்த போராட்டத்துக்கு காரணமானவர் செந்தில் என்கிறவர் தான். அவங்கதான் வந்து பண்றாங்க. ஆனா அவங்களோட பேசினேன், எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, இந்த குழந்தைகளை பாதிக்க வேண்டாம், இந்த குழந்தைகளை ஏன் இப்படி பாதிக்கிறாங்க, 1 மாசம் தள்ளி வைங்க, இல்ல அது வரைக்கும் நீங்க சட்டப்பூர்வமா என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு நல்லா கேட்டு பார்த்தேன். அவங்க எதுவுமே இல்லை, நாங்க ஒண்ணும் இல்ல, நல்லா தான் பண்றாங்க. ஆனா குழந்தைக்கு பாதிக்குது. என்னோட பேர் கீதா சார். என்னோட குழந்தைங்க 2 குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க. நல்ல நிர்வாகம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரையும் தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இவங்க சொல்றாங்க அவங்க ஒரே ஆளே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. அவர் அனுபவிக்கிறவராவே கிடையாது. உள்ள பிள்ளைகிட்ட போர்ஸ் பண்ணி அவங்க வந்து பணம் வாங்குறதும் கிடையாது. ஒரு சேவை மனப்பான்மையோட தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க மொத்தத்தையும் அவங்க அமுக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. அவங்க ஒரு சேவையோட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் நீதிமன்றத்துல அணுகி அவங்க வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர இப்படி குழந்தைங்களை பாதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. குழந்தைங்க யாரும் கட்டாயப்படுத்தியோ இல்ல பேரண்ட்ஸ் யாரும் கட்டாயப்படுத்தியோ இங்க நாங்க வந்து ரோட்ல நிக்கல. இவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க டெய்லி வந்து ஆபீஸ் ரூம்ல வந்து சண்டை பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நாங்களும் பிள்ளைகளும் வந்து ரோட்ல நிக்கிறோமே தவிர இதை வந்து தயவு செஞ்சு இதை ஒரு சீக்கிரத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரு 40 நாள் எக்ஸாம் இருக்கு. 40 நாள்ல பிள்ளைகளுக்கு படிப்பு முடிக்கணும். அது வரைக்கும் இவங்க யாரும் உள்ள நுழைய கூடாது. இப்ப இருக்கிற நிர்வாகம் ராமூர்த்தி சார் தான் இப்ப கரஸ்பாண்டா இருக்கிறாரு. அவரே இருந்து அவரே இப்ப முடிக்கணுமே தவிர அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதனால இப்ப இருக்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யறாரு. யார்கிட்டையும் வந்து அடாவடியா நடந்துக்கிறது கிடையாது. அவங்க வந்து பொறுமையா தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 40 நாள் எக்ஸாம் முடியட்டும், அது வரைக்கும் இவங்க உள்ள நுழைய கூடாது. அதுக்காகதான் நாங்க வந்து பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரோட்ல நிக்கிறோமே தவிர வேற எந்த காரணத்துக்கும் இல்லை. எங்களுக்கு